வணக்கம் நண்பர்களே. ஜென்ம நட்சத்திரங்கள் வாழ்க்கை அமைப்பு. பொதுவாக ஜோதிடத்தில் லக்னம், ராசி, நட்சத்திரம் இந்த 3 விஷயங்களும் ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. ஏன்னா பெரும்பாலும் இந்த விஷயங்களை மையமாக வைத்து தான் பலன்களை எடுக்க முடியும். இதில் இந்த ராசி, லக்னம் என்பது ஒரு மேலோட்டமான அமைப்பு பெற்றதாக இருக்கும். அதாவது இன்னென்ன இடங்களில் இன்னென்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதனோட அமைப்புகள், ரிசல்ட் எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் அதுவே நட்சத்திரத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்டெப்தான விஷயங்கள். மெயினாக இங்கே ராசியும் நட்சத்திரம் தான் கணக்கு வரும். லக்னத்துக்கு நட்சத்திர கணக்கெல்லாம் வராது. ஏன்னா இங்கே ராசியானது மனம், நட்சத்திரம் என்பது உள்ளுணர்வு. ஸோ அதனுடைய தூண்டுதல்கள் இல்லாமல் இங்கே எந்த ஒரு விஷயத்தையோ மாற்றத்தையோ நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் இந்த நட்சத்திரங்களுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே இன்டெப்தான விஷயங்கள் தான். அந்த ஜோதிடத்தில் மொத்தமாக 27 நட்சத்திரங்களுக்கு அந்த 27 நட்சத்திரம் தனித்தனியான குணமும் தனித்தனியான வாழ்க்கை நிலையும் கொண்டதாகவே இருக்கும். ஆனால் என்னதான் 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட வானியல் சாஸ்திரப்படி ஒரு நட்சத்திரம் என்பது பல நட்சத்திரங்களுடைய கூட்டமைப்பு தான். இப்போ அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணின்னு இப்படி 27 நட்சத்திரங்கள் நம்ம தனித்தனியாக சொல்கிறோம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றது வெறுமனே அது ஒரு நட்சத்திரம் கிடையாது. பல நட்சத்திரங்களுடைய கூட்டு தொகுதியாகத்தான் இந்த ஒரு நட்சத்திரத்தை கணக்கிடுறோம். புராணங்களின் படியும் யோக சாஸ்திரங்களின் படியும் இந்த ஜென்ம நட்சத்திரம் எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவானது எந்த நட்சத்திர தொகுதியிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது குறிக்கிறதாக அந்த ஜென்ம நட்சத்திரம் கருதப்படுது. இப்படி ஒரு பழங்கால நம்பிக்கைகள் இருக்கு. ஸோ அந்த நட்சத்திர தொகுதிகளுக்கு கூட்டமைப்பாக ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த முறைப்படி தான் அந்த ஜென்ம நட்சத்திரம் பிறக்கக்கூடியவங்களும் அவங்களுடைய வாழ்க்கை நிலையை பார்த்துக்கிட்டு வருவாங்க. ஆனால் இதெல்லாமே ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான். நம்ம சித்தர்களையும் முன்னோர்களையும் நம்புகிறோம், அவங்க சொன்ன விஷயங்களையும் நம்புகிறோம். அதன் அடிப்படையில் இந்த விஷயங்கள்லாம் நம்ம நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். ஆனால் இந்த நட்சத்திர வாழ்க்கை அமைப்பு எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை நிலையானது அமையறதில்லை. சிலலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் நல்லா இருப்பாங்க, நடுப்பகுதியில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அப்புறம் மறுபடியும் பிற்பகுதியில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. சிலர்லாம் ஆரம்பத்திலேயே கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க, நடுப்பகுதியில் நல்லா இருப்பாங்க, பிற்பகுதியிலும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முதல் பகுதிகள் ஃபுல்லாக நல்லா இருக்கும், பிற்பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும். சிலருக்கு முதல் பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும், பிற்பகுதிகள் நல்லா இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நிலையுமே மாறி மாறி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறதே இந்த நட்சத்திர அமைப்புகள் தான். பொதுவாக மனிதர்கள் எல்லாருக்கிட்டையுமே எல்லாவித குணாதிசயங்களும் இருக்கும். பட் மேஜராக ஒரு சில குணாதிசயங்கள் மட்டும்தான் வெளிப்படும். அதே போல் அந்தந்த நேர காலகட்டங்களுக்கு மட்டும்தான் அந்தந்த குணாதிசயங்களை அவங்க முழுமையாக வெளிப்படுத்துவாங்களே இல்லாமல் எல்லா நேரத்திலும் எல்லா குணாதிசயங்களும் முழுமையாக யாராலும் வெளிப்படுத்த முடியாது. ஸோ எப்பப்போ எவ்வளவு காலகட்டங்களுக்கு என்ன மாதிரியான குணாதிசயங்களில் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதும் இந்த நட்சத்திர அமைப்பு தான். ஸோ அப்படித்தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை அமைப்புகள் என்னென்ன மாதிரியான நிலைகள் என்னென்ன காலகட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு சில விஷயங்களும் இங்கே கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வயதுகளில் என்னென்ன மாதிரியான குணாதிசயங்கள் காரியங்களில் செயல்பாடுகளில் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அது பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்குமா நெகட்டிவாக உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அது அவங்களோட சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும். பட் சிம்பிளாக ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அந்தந்த வயது காலகட்டங்களில் நீங்கள் இந்தந்த மாதிரியான விஷயங்களில் இந்தந்த மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, காரியத்தில் ஈடுபடுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் கோச்சார ரீதியாக உங்களுக்கு சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், எல்லாத்துலேயும் சக்ஸஸ் தான். ஒருவேளை நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, குறிப்பாக சொல்லணும்னா இந்த அஷ்டமச்சனி, ஏழரைச்சனியோட காலகட்டங்கள்லாம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காலகட்டங்கள் அந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாகவும் சங்கடத்தை கொடுக்க தான் செய்யும். ஒருவேளை பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாகவும் கிரக அமைப்புகள் எதுவும் வேலை செய்யலை அப்படின்னா அது ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். அதே போல் பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாகவும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். இந்த ஜோதிட பலன்கள் அப்படிங்கிறதே இவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவும் பெருசாலாம் போட்டு குழப்பிக்க வேண்டியதே இல்லை. ஸோ இது மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இனி மேற்கொண்டு நட்சத்திர அமைப்புகளை பற்றி பார்க்கலாம். கடகராசி, பூசம் நட்சத்திரம். இந்த பூசம் நட்சத்திரம் என்பது ரொம்பவுமே ஒரு சென்டிமெண்ட்டான சென்சிட்டிவான நட்சத்திரம்.
மனிதாபிமானத்தோடு செயல்படக்கூடியதாக இருக்கும். அன்பு, கருணை, நீதி, நேர்மை, ஒற்றுமை, பிணைப்பு, உறுதித்தன்மை இந்த மாதிரியான சித்தாந்தங்களோடு வாழக்கூடியதாக இருக்கும். ஜெனரலாகவே இந்த பூசம் நட்சத்திரம் என்பது மன உணர்வுகளுக்கு, மனித உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவுமே ஒரு சென்சிட்டிவான நட்சத்திரம். இது சின்ன சின்ன விஷயங்களில் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரிகர் ஆகக்கூடியதாக இருக்கும். அண்ட் பெரும்பாலும் இது வந்து அமைதியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கும். ஆனால் மன சஞ்சலம் அதிகமுள்ள ஒரு நட்சத்திரமாகவே இது இருக்கும். இந்த நட்சத்திரம் வந்து எப்போ ஆக்டிவாக இருக்கும், எப்போ டம்ப் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அறக்க பறக்க எல்லா விஷயங்களையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் எதுவுமே செய்யாமல் அமைதியாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ எப்போ என்ன நடக்கும், எப்படி செயல்படும் அப்படிங்கிறத யூகிக்க முடியாத ஒரு நட்சத்திரம் இது. பட் உண்மையாகவும் நேர்மையாகவும் செயல்படக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஒரு சராசரியான வாழ்க்கையில் விருப்பமுள்ள ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரமான விஷயங்களுக்கோ ஆர்ப்பாட்டமான விஷயங்களுக்கோ இடம் கிடையாது. வாழ்க்கையை மிகவும் எளிமையான முறையிலையும் இயற்கையான முறையிலும் தான் இது வாழ முற்படும். உதவ முடியினாலும் பரவாயில்ல, யாருக்கும் உபத்திரம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாகவும் இது இருக்கும். ஸோ உண்மையிலேயே இது ரொம்ப ஒரு நல்ல நட்சத்திரம், சாந்தமான நட்சத்திரம், நற்குணங்கள் அதிகம் உள்ள ஒரு நட்சத்திரம். ஒரே ஒரு பிரச்சனை தான், இந்த நட்சத்திரத்துக்கு மன சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும். அதனால தான் ஜென்ரலாக இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் டிப்ரெஷன்லேயே இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அளவு கடந்த சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒதுக்கி விட்டு அமைதியாக இருக்க ஆரம்பிப்பாங்க. வாழ்க்கையில் தொடர்ந்து இந்த ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி செயல்பட்டு இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மாதிரியான டிப்ரெஷனுக்குள்ளே இவங்க போயிடுவாங்க. நடுநிலைத்தன்மையோடு வாழணும்னு நினைக்கக்கூடியது, ஆனால் சூழ்நிலை சந்தர்ப்பங்களால் இது வந்து ஒரு சலனத்தன்மை கொண்ட ஒரு நட்சத்திரமாகவே இருந்துட்டு வரும். பொறுமையாக அமைதியாக தான் இது வேலை செய்யும். ஆனால் கடுமையாக உழைக்கக்கூடியது. சமத்துவ சித்தாந்தங்களை விரும்பக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதே போல் ஆன்மீக விஷயங்கள், தத்துவார்த்த சித்தாந்தங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அதிக ஆர்வம் காட்டக்கூடியது. நீதி நெறி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக ஆர்வம் உடையது. ஜென்ரலாக இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்க அவ்வளவு சீக்கிரம் வந்து தவறுகள் செய்கிறது கிடையாது. பெரும்பாலும் வரும் முன் காப்போம் அப்படிங்கிற நிலைகளை தான் இவங்க செயல்படுவாங்க. ஒருவேளை தவறுகள் ஏற்பட்டாலும் கூட அதை திருத்திக் கொள்வதற்கான முயற்சிகளில் இவங்க ஈடுபட்டு வருவாங்க. வாழ்க்கை என்பதே ட்ரையல் அண்ட் எரர் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை நிலையும். தன்னுடைய தவறுகள் மூலமாக எல்லா விஷயங்களும் கற்றுணர்ந்து செயல்படக்கூடியவங்களாகவே இவங்க இருப்பாங்க. விவேகத்தையும் ஒரு சேர காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. அமைதி மற்றும் சந்தோஷம் போன்ற விஷயங்களை அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மனமா புத்தியா அப்படின்னு வரும்பொழுது மனசுக்கே அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா இயற்கையாகவே இவங்க வந்து ரொம்பவுமே சென்சிட்டிவான ஆட்கள் தான். ஸோ மனம் என்னன்னு சொல்லுதோ அதன் பின்னாடியே போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த சுய ஜாதக அமைப்பு இவங்களுக்கு கொஞ்சம் முக்கியமாக பார்க்கப்படும். ஏன்னா சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா மட்டும்தான் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது தாக்கு பிடிக்கும். ஒவ்வொரு விஷயங்களுமே சமாளித்து கொண்டு மேலே வர ஆரம்பிப்பாங்க. அப்படி சுய ஜாதகம் இவங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணலைங்கிற பட்சத்தில் இவங்களுடைய வாழ்க்கை நிலையானது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரடுமுரடாக இருப்பது மாதிரியே தோணும். அதை வந்து சரி அப்படின்னும் எடுத்துக்க முடியாது, தவறு அப்படின்னும் எடுத்துக்கூடிய, எந்த பக்கம் டிசைட் பண்ணுறது அப்படின்னு புரியாது. ஒரு குழப்ப நிலைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்பவுமே கரடுமுரடாகத்தான் தோன்றும். சில நேரங்கள்லாம் வாழ்க்கையினுடைய ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதிலே கிடைக்காது. எல்லாத்தையுமே தாக்கு பிடித்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இது மாறிடும். பட் இந்த நட்சத்திரத்தினுடைய சிறப்பம்சமும் இதுதான். இது வந்து எதையும் தாங்கக்கூடியது, நல்ல வலிமை பெற்றது. நான் வீழ்வேன் என நினைத்தாயோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளோ அடிமட்டத்துக்கு போனாலும் சரி, மீண்டு எழக்கூடிய தன்மை இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. அடுத்தது என்ன நடந்தாச்சுன்னு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஈஸியாக அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடுவாங்க. பட் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரே ஒரு சின்ன சிக்கல், மன சஞ்சலங்கள் இருக்கும். சின்ன சின்ன பதற்றம், பயம் போன்ற விஷயங்கள் இவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த குழப்ப நிலைகளை இவங்களால் தவிர்க்க முடியாது. பட் இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் எதிர்கொண்டு வந்தாலும் கூட தன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்ற நிலையை நோக்கி இது எப்போவுமே செயல்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நியாயமான முறைகளில் சரியான நிலையிலிருந்து செயலாற்றக்கூடிய நட்சத்திரமாக இது இருக்கும். தன்னுடைய
கடமை உணர்வு அறிந்து செயல்படக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கும். உண்மையிலேயே தன்னுடைய கடமையை முழுமையாக செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னா அது இந்த பூசம் நட்சத்திரத்தை சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக இந்த பூச நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்க அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைக்குதோ கிடைக்காமல் இருக்கோ அதை பற்றியெல்லாம் அவங்க பெருசாக கவலைப்படுறது கிடையாது. அவங்களுக்கு உண்டான கடமைகளை முடிஞ்ச அளவுக்கு சரியான வகையில் முடிச்சிடணும் அப்படிங்கிற முனைப்போடு தான் அவங்க இருந்துட்டு வருவாங்க. அதனால் இந்த பூச நட்சத்திரம் அந்தந்த வயது நிலைகளுக்கு ஏற்ப தன்னுடைய கடமைகளை முடிஞ்ச அளவுக்கு அது சரி செய்து கொண்டே வரும். அறிவு சித்தாந்தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆர்வமுள்ள ஒரு நட்சத்திரமாக இருக்கும். நிறைய விஷயங்களை தேடி போய் கற்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கும். குறிப்பாக இந்த நீதி நெறி சாஸ்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக ஆர்வம் உடையது. ஸோ இயற்கையாகவே இந்த மாதிரியான விஷயங்கள் அறிவாற்றல் அதிகம் உள்ள ஒரு நட்சத்திரமாக இருக்கும். தர்க்கம் மற்றும் ஞானம் போன்ற விஷயங்களில் சிறப்பு பெற்ற ஒரு நட்சத்திரமாக இருக்கும். அதே போல் தாய்ப்பாசம் மிகுந்த ஒரு நட்சத்திரம் அப்படின்னு இதை சொல்லலாம். அளவுக்கு மீனால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற கான்செப்டோடு வாழக்கூடியது. ஸோ இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சமநிலையில் இருக்கத்தான் பார்க்கும். எந்த ஒரு விஷயமுமே அளவுக்கு அதிகமாக செயல்படுறதும் இதுக்கு செட் ஆகிறது இல்லை. அதுக்காக அளவு குறைந்த நிலைகளில் செயல்படுற விஷயங்களும் இதுக்கு பெருசாக செட் ஆகிறது இல்லை. அதே போல் இந்த நட்சத்திரமானது கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டது. எப்போவுமே எல்லா விஷயங்களையுமே ஒரே நிலையிலிருந்தே இது பார்க்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வாழ்க்கைக்கு ஒத்து வரும், சில நேரங்களில் வாழ்க்கைக்கு முரண்பாடாகத்தான் இருக்கும். ஏன்னா எப்போவுமே எந்த ஒரு விஷயமே ஒரே மாதிரி இருக்காது. வாழ்க்கை அப்படிங்கிறதே மாறுபாட்டுக்கு உட்பட்டது தான். இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அது இந்த நட்சத்திரத்துக்கும் முழுமையாக தெரியும். பட் இருந்தாலுமே இந்த நிலையற்ற தன்மை இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு இது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் இது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எப்போவுமே ஒரே மாதிரி நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இதுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நடக்கிறது கஷ்டம் கடினம் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தான் இந்த நட்சத்திரம் எப்போவுமே இறங்கிக்கிட்டு இருக்கும். அதே போல் பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது இது எப்போவுமே பின்வாங்கிறது இல்லை. தைரியமாக முன் நின்று காரியத்தை எடுத்து செய்யும். மன தைரியம் பக்குவம் மிகுந்த ஒரு நட்சத்திரமாகவும் இது இருக்கும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சீரான நிலைகளில் இருக்கும். அதாவது இது ஒரு சஞ்சல மனப்பான்மை கொண்ட ஒரு நட்சத்திரம். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகள் பெறுவதை தவிர்க்கவே முடியாது. ஆனால் ஜாதக அமைப்பு நல்லபடியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஏற்ற இறக்கங்களை சரியான நிலைகளை சமன்படுத்தி கொண்டே வருவாங்க. ஒரு சீரான வாழ்க்கை முறையை இவங்களால பார்க்க முடியும். முன்னாடியே சொன்ன மாதிரி தவறுகள் ஒவ்வொரு விஷயங்களும் கற்றுக்கொண்டு எல்லா விஷயங்களுமே சரி செய்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இவங்க நோக்கி செல்வாங்க. வாழ்க்கை நிலையானது படிப்படியான உயர்வுகளை பார்க்கும். நல்ல ஒரு நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டே இவங்க வந்துட்டு இருப்பாங்க. நாலேஜ் இஸ் பவர், நாலேஜ் இஸ் வெல்த் அப்படின்லாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரியான ஒரு சிறந்த நிலைகளை உங்களால் பார்க்க முடியும். ஒருவேளை ஜாதக அமைப்பு உங்களுக்கு பெருசாக கை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மிகுந்த போராட்டங்களுக்கு தள்ளப்படும். கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். பெரும்பாலும் இவங்க கொஞ்சம் டிப்ரெஷனில் தான் இருப்பாங்க. சோதனைகளை சாதனைகளாக பார்க்கக்கூடியவங்களாக இவங்க மாற ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா இவங்க பிரச்சனை பின்வாங்கக்கூடியவங்க அல்ல. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன் அந்த பக்குவம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருக்கும். என்னதான் நடக்கணும் பார்த்தரலாம் அப்படின்னு அந்த கஷ்டத்தை எதிர்கொண்டே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்பாங்க. வாழ்க்கையானது அதனுடைய போக்கில் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இவங்க அந்த விஷயங்களில் வரக்கூடிய நல்லது கிட்டங்களை எதிர்கொண்டு ஒரு டிப்ரெஸ்டான நிலைகளுக்குள்ளேயே உங்களுடைய வாழ்க்கையானது போய்கொண்டு இருக்கும். அண்ட் ஜென்ரலாகவே இந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையின் முதல் கூறுகள் அனுபவம் பெறுவதற்காக மட்டுமே இருக்கும். கடமைக்காகவே எல்லா விஷயங்களும் நடக்கும். பிற்கூறு வாழ்க்கைகளில் தான் இவங்களுக்கு சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது ஒரு சராசரியான வாழ்க்கை நிலைகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள். ஏன்னா இந்த நட்சத்திரமானது ஜனனம் எடுக்கிறதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா அனுபவத்தை பெறுவதற்காக மட்டும்தான். அதாவது ஒரு ஜீவனுக்கு எந்த அளவுக்கு நீதி நேர்மையை தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காகவே இந்த நட்சத்திரம் ஜனனம் எடுக்குது. அதே நேரம் ஒரு விதியின் வலிமை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த நட்சத்திரமானது சோதிச்சு பார்க்கும். ஸோ இந்த மாதிரி பல கடினமான சோதனைகளுக்கு சவால் விடக்கூடிய நட்சத்திரமாக இது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்.
இந்த சாகசங்கள் செய்யக்கூடியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரடுமுரடான விஷயங்களை நோக்கி அவங்க போவாங்க. அப்படி ரிஸ்க் எடுத்து அந்த விஷயங்களில் என்ன கிடைக்க போகுது இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம். ஆனால் அந்த மாதிரி செயல்படுறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களுடைய விருப்பத்தின் காரணமாகத்தான் அந்த மாதிரியான கடினமான ரிஸ்கெல்லாம் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சாகச பிரியர்களுக்கான ஒரு சுபாவம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பூசம் நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா ஜனனம் எடுப்பதற்கான காரணமே கடினமான விஷயங்களை எல்லாத்தையும் எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு கடினமான தன்மைகளை எதிர்கொண்டு செல்லும். வாழ்க்கையை ஒரு சாகசமாகவே அது மாற்றி அமைக்கும். எந்த அளவுக்கு கடினமான தன்மைகளுக்குள்ளே போக முடியுமோ அந்த அளவுக்கு கடினமான நிலைகளை நோக்கி இது போக ஆரம்பிக்கும். ஸோ எந்த ஜீவன்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக இயங்குதோ அந்த மாதிரியான ஜீவன்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறப்பெடுத்து வருது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இவங்களுடைய வாழ்க்கையானது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதே நேரம் கடினத்தன்மை கொண்டதாகத்தான் இருக்கும். பட் அதை விரும்பி தான் அது எதிர்கொள்ளுது அப்படிங்கிறதும் இங்கே கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்குது. அதில் இந்த சுய ஜாதகம் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவில் சங்கடங்கள் இருக்கிறதில்ல. அதாவது ஈஸியாக கொஞ்சம் சமாளிச்சுட்டு வெளில வந்துடுவாங்க. இல்லாத பட்சத்தில் இந்த கடிமைத்தன்மைக்குள்ளே அது அதிகமாக உள்நோக்கி போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயங்கள் உணர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு புரிந்த ஒன்றாகத்தான் இருக்குது. மற்றவங்களால் விளக்கலாம் முடியாது. ஏன் எதற்கு அப்படிங்கிற கேள்விகளுக்கும் இங்கே இடம் கிடையாது. ஸோ இது இயற்கையாகவே ஒரு சாகச நட்சத்திரம், மிஸ்டீரியஸான நட்சத்திரம். அதனுடைய பாதைகள் எல்லாமே அதற்கு மட்டும்தான் புரியும். அது முன்னாடியே சொன்ன மாதிரி நட்சத்திரம் பிறக்கக்கூடியவங்களுக்கு முற்கூறு வாழ்க்கைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். அதில் முதல் 20 வருட காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டம். காரணம் என்னென்னா இந்த 20 வருட காலத்துக்குள்ளேயே இவங்க என்ன அச்சீவ் பண்ண போகிறாங்க, இவங்களோட லைஃப் கோல் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே இவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலைகள் எல்லாமே அதை நோக்கி தான் இருக்கும். ரொம்பவுமே அமைதியாக நிதானமாக இந்த காலகட்டங்களில் செயல்பட்டு வருவாங்க. நிறைய கஷ்ட நஷ்டங்களை இந்த காலகட்டங்களில் எதிர்கொள்வாங்க. பட் அதை விருப்பத்தோடும் தைரியத்தோடும் தான் அந்த விஷயங்களை எதிர்கொண்டு வருவாங்க. அண்ட் 20 வருட காலம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக 7 சனி மற்றும் அஷ்டமச்சனியோட தாக்கம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். இயல்பாகவே அந்த நிலைகள் எல்லாருக்குமே கொஞ்சம் சங்கடத்தை தான் கொடுக்கும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் பார்த்து வருவாங்க. நிறைய பேருக்கு இந்த படிப்பு விஷயங்கள், சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா நிறைய தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். ரொம்ப உறவுகளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கல்களும் நெருடல்களும் போய்கிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்து பிற்காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் நடக்காததுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த விஷயங்களை செய்து கொண்டே வருவாங்க. இந்த 20 வருட காலம் முழுக்கவே நட்சத்திரம் பிறக்கக்கூடியவங்க நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இளம் வயதில் அவ்வளோ சீக்கிரம் யாரும் இந்த மாதிரியான விஷயங்களில் செயல்பட மாட்டாங்க. பட் இந்த பூச நட்சத்திரம் பிறக்கக்கூடியவங்களுக்கு இயல்பாகவே இளம் வயதிலிருந்தே நிறைய விஷயங்களை அனுபவித்து கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அனுபவ பாடம் மட்டும்தான் இவங்களுக்கு இங்கே செல்லுபடியாகும். தியரிட்டிக்கல் நாலேஜ் பக்கம் இவங்க போகவே மாட்டாங்க. எல்லாமே ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான். சிலரெல்லாம் பார்க்கலாம், குழந்தை பருவத்தில் சரியாக அவங்க படித்துட்டு இருக்க மாட்டாங்க. படிப்பு வாசனை அப்படின்னாலே அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். ஆனால் சடனாக சில சேஞ்சஸ் அவங்களுடைய வாழ்க்கையில் படிப்பின் மீது ஆர்வம் ஏற்பட்டு பல விஷயங்களையும் அதில் முன்னேறி போய்கொண்டே இருப்பாங்க. இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விட்டு அப்படியே வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் மற்ற விஷயங்களில் ஆர்வத்தோடு கலைநயத்தோடு கற்று தேர்ந்தவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆரம்பத்தில் இயல்பாகவே நடந்து கொண்டு இருக்கும். ஏற்றுச்சுரக்காய் கூட்டுக்கு உதவாது அப்படிங்கிறத சின்ன வயசுலேயே புரிஞ்சுப்பாங்க. ஸோ வாழ்க்கை பாடத்தை ஆரம்ப காலத்திலேயே கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இவங்க இருந்து வருவாங்க. மேலோட்டமாக பார்த்தா இந்த இது ஒரு காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான காலகட்டம் தான். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இயல்பான நிலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அடுத்த ஒரு 15 வருட காலகட்டங்கள், அதாவது 20லேருந்து ஒரு 35 வயதுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாற ஆரம்பிக்கும். ஏன்னா முதல் 20 வருட காலத்திலே இவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. குறிப்பாக அனுபவ ரீதியாக நிறைய நாலேஜை வளர்த்துக்கிட்டாங்க. இப்போ அந்த அறிவை கொண்டு இவங்களுக்கான விஷயங்களை கட்டமைப்பதில் செலவு செய்துட்டு வருவாங்க. வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டங்களில் பார்த்து வருவாங்க. நிறைய முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டங்கள் உண்டாகும். குறிப்பாக இந்த சொத்து சுகங்களுடைய சேர்க்கைகள் இந்த காலகட்டங்களில் முழுமையாக இருக்கும். நீதி நெறி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். கற்றல் மற்றும் கற்பித்தல் போன்ற விஷயங்கள் ஆர்வமுள்ளவங்களாக இருப்பாங்க. நிறைய உதவிகள், தொண்டுகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் செய்து வருவாங்க. குடும்ப அக்கறை மேலோங்கும்.
பொருளாதார ரீதியான விஷயங்கள் அதிக அக்கறையோடு இந்த காலகட்டங்களில் செயல்பட்டு வருவாங்க. நிதி நிலைமைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பிரயாண விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் அதிகரிக்கும். ஆன்மீக விஷயங்கள் ஆர்வத்தோடு இருந்து வருவாங்க. குழந்தைகள் பெற்றோர்கள் மேலெல்லாம் பிரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கடமை கண் போன்றது அப்படின்னு இந்த காலகட்டங்களில் முழுமையாக வாழ்ந்து வருவாங்க. ஒரு இயல்பான சுமூகமான வாழ்க்கை நிலை அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு முழுமையாகவே ஏற்படும். கிட்டத்தட்ட 35 வயதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்ப பொறுப்புகள் மிக்கவங்களாக மாறிடுவாங்க. தன்னுடைய சுய மேம்பாட்டை அதிகரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சரியான பாதையை அமைத்து கொண்டு செயல்படக்கூடியவங்களாக இவங்க இருந்து வருவாங்க. கடினமான முயற்சி உடையவங்களாக இருப்பாங்க. உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். நல்ல ஒரு புத்தி சாதுரியத்தோடு செயல்படக்கூடியவங்களாக மாறுவாங்க. நட்பு வட்டாரங்கள் இந்த காலகட்டங்களில் பெருகும். இப்போ கோச்சார ரீதியாகவும் கிரக அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா பொருளாதார ரீதியாகவும் நட்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு 15 வருட காலகட்டங்கள் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியான விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு செயல்பட்டு இருக்கும் அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 10 வருட காலம், 35லேருந்து ஒரு 45 வருட காலகட்டங்கள் அப்படிங்கிறது இது கொஞ்சம் சிரமத்தை காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். காலகட்டங்களில் இவங்க பெருசாக ஆக்டிவாக இருக்க முடியாது. பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் முழுக்க ஆன்மீகத்தில் தான் ஈடுபாடுகள் அதிகம் காட்டுவாங்க. வாழ்க்கையில் சஞ்சலத்தன்மைகள் மிகுதியாகவே இருக்கும். எது மேலேயுமே இவங்களுக்கு பற்றுதல் அப்படிங்கிறது இருக்காது. நிறைய அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் பார்ப்பாங்க. குடும்பத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய மன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். உண்மையிலே இது இவங்களுக்கு ரொம்பவுமே அமைதியாக பக்குவமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். அடுத்ததாக ஒரு 15 வருட காலகட்டங்கள் 45லேருந்து 60 வருட காலகட்டங்கள், 65ன்னு 20 வருட காலகட்டமாக கூட இதை எடுத்துக்கலாம். இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமான நிலைகளை ஏற்படுத்தும். ஆன்மீக விஷயங்கள் நீதி நெறி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நல்ல சப்போர்ட்ஃபுல்லாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். பெரிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்க ஆரம்பிக்கும். பிரயாணங்கள் அதிகரிக்கும். வாழ்வாதாரத்திற்கான எல்லா அத்தியாவசியமான விஷயங்களும் இந்த காலகட்டங்களில் மேம்படுத்தி கொண்டே வருவாங்க. நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டே கொஞ்சம் தனிச்சிருந்து தான் காரியம் செய்ய வேண்டியதாக இருக்கும். சிலர்லாம் பார்க்கலாம் வயதான காலங்கள்லாம் குடும்பத்தை விட்டு வெளியில் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு குடும்ப நிலைகளை மேம்படுத்தி வருவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான நிலைகள் இந்த பூசம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் உண்டு. இது எல்லாமே இவங்களுடைய மன சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். ஏன்னா எப்போவுமே இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் தான் யோசிப்பாங்க. ஸோ இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு உண்டான அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் போன்ற விஷயங்களை எல்லாம் அனுபவிப்பதற்கான ஒரு காலகட்டமாக இது மாற ஆரம்பிக்கும். இப்போ 45லேருந்து 65 வயதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பாக இடமாற்றங்கள் அந்த காலகட்டங்கள் தவிர்க்கவே முடியாது. இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இந்த காலகட்டங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக 65 வயது அப்படிங்கும்போது 7 சின்ன அஷ்டமச்சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அந்த காலகட்டங்கள் நெருங்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது அதிகமாகும். குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் சஞ்சல நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். பட் இருந்தாலும் பெருசாக ரிஸ்க்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவும் கிடையாது. எல்லாருமே அவங்க நிலைகளுக்கு ஏற்ப வாழ்க்கையை வாழ்வதற்கேன்னு ஒரு காலகட்டங்களில் வாழ்ந்து வருவாங்க. ஸோ இந்த பூச நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களானது இவங்களுக்கு இந்த நிலைகளை அமைத்து கொடுக்கும். அவங்களுக்கே உரித்தான வகையில் சில நன்மைகளை இந்த காலகட்டங்களில் அவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க. அடுத்ததாக ஒரு 15 வருட காலகட்டங்கள், அதாவது 65லேருந்து 80 வயதுக்குள்ள இவங்களுடைய வாழ்க்கையை இவங்களுடைய விருப்பப்படி இவங்க வாழ ஆரம்பிப்பாங்க. முன்னாடியே சொன்ன இந்த பூசம் நட்சத்திரம் முற்கூறு வாழ்க்கை சிரமம் இருந்ததாக இருக்கும். பிற்கூறு வாழ்க்கைகள் தான் இவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த நிலைகளில் இருந்து இவங்களுடைய மனம் போல இவங்க வாழ ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களுடைய மனம் என்ன சொல்லுதோ அதுதான். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் அவங்களுடைய மதிப்பு முறை அங்கீகாரங்கள் போன்ற விஷயங்களை மேம்படுவதற்கான விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவாங்க. நிறைய பேருக்கு தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இந்த காலகட்டங்களில் நன்மதிப்புகள் உயரும். வாழ்க்கையில் இவங்களுக்கான ஒரு முன்னேற்றமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த காலகட்டங்களில் இவங்க கொஞ்சம் கரடுமுரடாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி பிடிவாத குணம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். எவ்வளோ அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. எதையுமே அனுசரித்து போகணும் அப்படிங்கிற நிலைகள் இவங்களுக்கு ஏற்படுறது இல்லை. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ரொம்பவுமே அமைதியாக இருந்திருப்பாங்க. ஆனால் வயதான காலத்தில் பயங்கரமாக ஆட்டம் போட்டுட்ருப்பாங்க. இந்த வயசுலேயே இப்படி ஆட்டம் போடுறாங்கன்னு இவங்களாம் சின்ன வயசில் எப்படியெல்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஆனால் உண்மையிலே சின்ன வயசுல அவங்க ஒன்றுமே பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அதற்கு எல்லாம் சேர்த்து வச்சு கடைசி காலத்தில் இவங்க பயங்கரமாக ஆட்டம் போட்டு எல்லாத்தையும் தீர்த்துருவாங்க. ஸோ அந்த மாதிரியான நிலைகள் தான்
இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 60 வயதுக்கு மேலே எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா தலைகளாக மாறும். வாழ்க்கையவே எல்லா விஷயங்களுமே இவங்களுடைய இஷ்டப்படி தான் இவங்க செயல்பட்டு வருவாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு இந்த ஜாதக நிலைகள் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த அவப்பெயர்கள்லாம் வராமல் இருக்கும். வேலை அப்படி சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் இருக்கிறவங்களே கொஞ்சம் குற்றம் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பட் அதையெல்லாம் இவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. வாழ்க்கையை வாழ்வதற்கேன்னு இவங்களோட வாழ்க்கை நிலையை இவங்க வாழ்ந்து கொண்டு தான் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒருத்தான அந்த அனுபவ முறைகளில் அடுத்ததாக ஒரு 10 வருட காலங்கள் 80 to 90 வருடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போவும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருப்பாங்க. வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, நல்லா ஆக்டிவாகவே இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம் இவங்களுக்கு அதிகரிக்கும். வாலண்டியராகவே மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்து கொண்டே இருப்பாங்க. தான் வாழ்ந்ததற்கான அடையாளங்களை இந்த காலகட்டங்களில் இவங்க பதித்து வருவாங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதனைகளுக்கான விருதுகள் வாங்கக்கூடிய நிலைகள்லாம் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இப்படி தான் இந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பே இருக்கும். முற்கோள் வாழ்க்கைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாகவும் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் பிற்கோள் வாழ்க்கைகள் அப்படிங்கிறது இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் முன்னேற்றங்கள் நோக்கி போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்படியாக இந்த பூசம் நட்சத்திரம் தன்னுடைய வாழ்க்கை நிலை செயல்படுத்திட்டு வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.